பணம் அப்படின்னா ஒரு மோசமான விஷயம், இல்ல பணம் அப்படின்றது ஒரு ஆன்மீகத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தேன். பணம் ஆன்மீகத்துக்குள்ள பொருந்தி போகும் அப்படின்றத நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அத எப்படி இப்ப உணர்த்திக்கிட்டும் இருக்கீங்க? அதாவது நான் ஒண்ணுமில்லாத தன்மைக்கு போகும்போது, எனக்கு எல்லாமே சொந்தமாக மாறுகிறது. இதுதான் உண்மை. நான் கடினமா உழைக்கிறேன், பணம் எனக்கு வரல. பணம் மோசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போதும், நான் கடினமா உழைத்த தருணத்தில எனக்கு பணம் பெருசா வராமலயும் இருந்திருக்கு. ம். இப்போ எளிமையா எனக்கு பணம் வரதையும் நான் கவனிக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல. கடினம்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே, அப்ப நீங்க போடுற அந்த உழைப்ப நீங்க எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த முரண்பாடு வந்தாலே என்ன ஆகும்னா, பிரபஞ்சம் இயற்கை சக்தி கன்ஃப்யூஸ் ஆயிடும். இவன் என்ன பண்றான்? ஒரு பக்கம் இவன் ஆசைப்படுறான். இப்ப இதே மாரி இன்னொருத்தர் நானும் இதே மாரி பண்ணா எனக்கு காசு வரும். அப்படின்னு நெனச்சு ஒருத்தர் பண்ணாருன்னா, அவருக்கு அது கடின உழைப்பு வராது. அப்போ இந்த இயல்பான ஒரு வேலைய நான் கண்டுபிடிச்சா மாதிரி, இயல்பான ஒவ்வொரு நபரும் அவரோட வேலை என்னன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி இந்த சொசைட்டி பிரஷர்ல நம்ம எப்பவுமே நம்மள மறந்துடுறோம். என்னதான் அந்த என்னோட கனவுன்றது எனக்கு சந்தோஷத்த குடுத்தாலும், கூடவே ஒரு பயத்தையும் குடுக்குதே. அந்த பயத்திலேருந்து வெளிய வரதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு விஷயம் தான் கிருஷ்ணன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி பின்னாடி போகாதீங்க. இந்த பயத்த எடுத்துட்டீங்கனாலே எல்லா பிரச்சனையும் சால்வ். பெரிய நோயே என்ன பொறுத்தவரைக்கும் ஃபியர் தான். இப்போ உங்களுக்கு கை இருக்குன்னு நம்புறீங்களா? இருக்குன்னு தெரியும். இருக்கு. ஆ. இப்போ எனக்கு 2 கை இருக்குன்னு நம்புறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு கை இருக்குது குருஜின்னு தான் சொல்வீங்க. ஆனா கடவுள் நம்பிக்கைய பொறுத்தவரைக்கும், கடவுள் இருக்காரா அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்வோம். அப்போ ஒரு விஷயத்த நீங்க எப்போ நம்புவீங்கன்னா, நான் நெறைய பணம் சார்ந்த புத்தகம் படிச்சிருக்கேன் குருஜி. கிட்டத்தட்ட அதுல 90, 95% புத்தகங்கள் ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா, பணம் உங்களுக்கு நெறைய வேணும்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லுது. அத கொடுத்தா ஏன் அது பெருகுது? அது பெருகுமா? எப்படி அது பெருகுது? நீங்க அந்த குழப்பத்துல இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் சரியான நேரம். இதெல்லாம் டிராப் ஆகும்போது, இது ஆட்டோமேட்டிக்கா உங்கள புடிச்சு இந்த இடத்துல இழுத்துட்டு வரும். இங்க முடிச்சுக்கலாமா? ஏன்னா இல்ல என்னன்னா என்னன்னா நான் இன்னொரு கேள்வி எடுத்துட்டு வந்தேன். நீங்க சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5, 6 பதில்லயே எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. இப்ப நான் என்னால கேள்வி கேட்டா எனக்கு எப்படி தோணுதுன்னா, அதான் உனக்கு பதில் தெரியுதுல்ல ஏன் கேட்குற? ஆமா, ஆமா. அப்படி எனக்கு தோணுது. என்னால கேட்க முடியல. ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எத்தன புத்தகம் எழுதினாலும், அந்த சிந்தனையாளர் இன்னும் எழுதப்பட முடியாத புத்தகமாவே இருக்கார். பணவாசம் அப்படின்ற புத்தகம். என் வாழ்க்கையில ஒரு புதிய பார்வைய குடுத்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். பணம் அப்படின்றதும், பணக்காரன் ஆதல் அப்படின்றதும் வெறும் செயல் இல்ல, அது ஒரு ஆன்மீக பாதைன்னு எனக்கு புரிய வச்ச ஒரு புத்தகம். அது இத புரிய வச்சிருந்தாலும், அந்த புத்தகத்த படிச்சதுக்கப்புறம் நெறைய கேள்விகள் எனக்குள்ள எழுந்தது. உங்களுக்கும் அப்படி பல கேள்விகள் கட்டாயம் எழுந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்படி ஒரு உன்னதமான கேள்விய நம்ம உண்மையா தேடுறப்போ, நம்ம தேடுறத விட வேகமாவே பதில் நம்மள தேடி வரும் அப்படின்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்ன சந்திக்க வந்திருக்கக்கூடிய நபர் தான் குருஜி மித்ரே சிவா அவர்கள். அவங்க கிட்ட எனக்கு வந்த எல்லா கேள்வியையும், நீங்க என் கூட பகிர்ந்துகிட்ட கேள்வியையும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். குருஜி, நான் பல கேள்விகள தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த காணொளியோட ஆரம்பத்தில சொன்ன மாதிரி. கேள்விக்கான பதில் என்ன தேடி வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அத என்னால தர்க்க ரீதியா புரிஞ்சுக்க முடியாமலேயே இருந்தது. முதல் முறையா அது நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் நம்மள வந்து சேர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதாவது இந்த இயற்கையே எப் டிசைன் பண்ணியிருக்கிறதே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்விக்கு நான் நேரடியா விடை சொல்றதுக்கு பதிலா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்ன ஒரு வார்த்தை. "யூ ஆல்வேஸ் சீ வாட் யூ வாண்ட் டு சீம்பர்." நீ எதை விரும்புகிறாயோ அதை மட்டுமே பார்ப்பாய்ன்னார். அதை மட்டுமே பார்ப்பாய்ங்கிறத ஒரு படி தாண்டி போய், பிரபஞ்சம் உங்களுக்கு அதை மட்டும் தான் கண்ல காமிக்கும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு கார் வாங்கணும்னு நினச்சதே இல்ல. இப்போ திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு ஆசை அப்படின்ட்டு. நீங்க ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது, உங்க கண்ணுல காரா உங்க கண்ணுக்கு தெரியும். எங்க போனாலும் காரா தெரியும்.
நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை திரும்பி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கார் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, அந்த கார் விளம்பரத்தில் உங்கள் கவனம் போகும். உங்கள் தாட் ப்ராசஸ் அதிலேயே இருக்கும். ஒரு டிவியில் பல விளம்பரங்கள் வரும். ஒரு ப்ரோக்ராம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு இடைப்பட்ட இதில் நிறைய விஷயங்கள் வரும். பார்த்தீங்கன்னா, அது மட்டுமே கண்ணுக்கு தெரியும். இது வந்து அங்கே நடக்குது, கோஇன்சிடென்ஸ் அப்படி கிடையாது. எப்போ உங்களுடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலே ஆசைப்பட்டுருச்சோ, அப்போ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு அதை கொடுக்கணும். கடவுள்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். அது வந்து அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அதுவே தொடங்கிரும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா, இது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, லைஃப் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொஜெக்ஷன். நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். உங்களுக்காக மட்டுமே அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறது தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம். நம்ம ஆசைப்படுறது தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இது இயற்கையோட சட்டம். இது மனம்ங்கிற ஒரு மாய சக்தி. அது பெரிய சக்தியை நமக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்கு. அதை வந்து எனக்கு விரும்புகிறத கொடுக்கறதுக்காக நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அது அப்படி தான் நடக்கும். நீங்க புத்தர் அப்படின்னு சொன்னதும், ஆசை அப்படின்னு சொன்னதும், என்ன பொறுத்தவரை நான் படித்த அறிவு வரை 2ம் முரண் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ம். ஒரு பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, எதுக்கும் ஆசைப்படாம இருக்கிறது தான் புத்தர் சொல்லிக் குடுத்துருக்காருன்னு எனக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு. ம். ஆனா, உங்களோட புத்தகத்த படிக்கும்போது, அதுல ஒரு நெகட்டிவான விஷயத்த நான் பார்க்கல. அந்த புத்தகத்த படிக்கும்போது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உணர்வு தான் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் அப்படின்னா ஒரு மோசமான விஷயம், இல்ல ம். பணம் அப்படின்றது ஒரு ஆன்மீகத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தேன். பணம் ஆன்மீகத்துக்குள்ள பொருந்தி போகும் அப்படின்றத நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அத எப்படி இப்ப உணர்த்திக்கிட்டும் இருக்கீங்க? அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தர் சொன்ன ஆங்கிள் வந்து ஒரு 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 கோணத்திலிருந்து அவர் பேசுறாரு. அதாவது இத ஒரு வரியில சொல்லணும்னா, 0 அண்ட் இன்ஃபினிட்டி 2மே ஒண்ணு தான். 0ங்கிறது ஒரு வட்டம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு முழுசா போயி, நீங்க பாதியில நிக்க முடியாது. அது முழுசா முடிஞ்சு கடைசியில இன்ஃபினிட்டில வந்து முடியும். அதுவும் 0வும் ஒண்ணு தான் ஆக்சுவலா. இது 2 விதமான பாதை. அதாவது நான் வந்து என்ன 0 பண்ணிக்கிறது ஒரு பாதை. இது பாத் ஆஃப் நிர்வாணான்னு சொல்லுவாங்க. அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. நான் அந்த பேரெல்லாம் பயன்படுத்தி நம்ம மக்கள குழப்ப விரும்பல. அதாவது நான் ஒண்ணுமில்லாத தன்மைக்கு போகும்போது, எனக்கு எல்லாமே சொந்தமாக மாறுகிறது. இதுதான் உண்மை. நான் முழுமையாக அடையும் போதும், எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது புரியுது. இதுதான் உண்மை. ஸோ இதைத்தான் 0 அண்ட் இன்ஃபினிட்டியா நம்ம பார்க்குறோம். அதில் புத்தர் போனது வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அந்த முழுமையை அடையணும்னா ஒண்ணும் இல்லாத தன்மைக்கு போ. அப்போ நீ எதையோ ஒன்று ஆசைப்பட்டுட்டேன்னா, அந்த ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா உனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ன்ட்டு நீ அதை ஆசைப்படுற. அந்த விஷயம் உனக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்து முடிச்சு அந்த விஷயத்தை நீ கையில் வாங்குற வரைக்கும் தான் உனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட். அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நீ அடுத்தது ஒன்று தேடுவ. அது உனக்கு முடிஞ்சு போயிடும். திரும்ப அடுத்து தேடி தேடி போய் உனக்குள்ள வந்து ஏமாற்றங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இது பெருமளவில் குறிப்பாக நம்ம இந்தியா நாட்டில் வந்து புத்திசம் பெருசாக வளராமல் போனதுக்கு காரணம் வந்து அவர் இது மாதிரி சொன்னதுனால தான். பட் இதுக்கு உள்ள ஒரு பெரிய உண்மை உட்கார்ந்து கொண்டு இருக்கு. இது என்னன்னா, இது இல்லாமல் போகும்போது நான் ஒண்ணுமில்லாத தன்மைக்கு போகும்போது, நான் அப்ப தான் முழுமையா எல்லாத்துக்கும் சொந்தமா மாறுறேங்கிற உண்மை வந்து போற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா போறதுக்கே எனக்கு உள்ள ஒரு பயம் வருது. அப்போ நான் என்ன சொல்றேன், "நீ பாதைய 0 பண்ணாத. பாதைய முழுசா முடி. அப்போ உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, அத நீ பாரு. பார்த்துக்கிட்டே இரு. உன் வாழ்க்கைய பாரு. பார்க்க, பார்க்க, பார்க்க உனக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். அடுத்தது, அடுத்தது, அடுத்தது போய்க்கிட்டே போ. இது வந்து உனக்கு ஒரு பெரிய புரிதல குடுக்கும். ஒரு ஸ்டேஜில வந்து உனக்கு இது முழுமை அடையும்போது, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப தான் நீங்க முழுமைய பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உலகத்தில மிகப்பெரிய ஞானம் அடைஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செல்வத்திலயும் செல்வத்தில இருந்தவங்க தான். புத்தர் வந்து ஒரு பெரிய ராஜா. சக்கரவர்த்தியோட புள்ள. சாதாரண ராஜா இல்ல. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஸோ அவர் பார்க்காத விஷயம் இல்ல. அவருக்கு இல்லாத ஏகபோகங்கள் கிடையாது. மகாவீரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங்கு. கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங்கு. ஸோ இவங்க எல்லாமே முழுமை பாதையில போய் தான் அத அடைஞ்சாங்க. ஏன் நீங்க இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இதையே நீங்க எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு பில் கேட்ஸ் இருக்காங்க. மிகப்பெரிய பணக்காரர். எல்லா பணத்தையும் சம்பாரிச்ச உடனே கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ஜிஓக்கு வந்துட்டாங்க.
சம்பாரித்த பணத்தெல்லாம் திரும்ப மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அது வந்து ஒரு போகாத ஒரு ஊருக்கு தான் நம்ம வழி தேடிக்கிட்டு இருக்கிறோங்கிற அது எப்போ புரியும்னா அந்த ரீச் ஆகும்போது புரியும். அதை முன்னக்கூட்டியே புத்தர் வந்து சொல்கிறார், உன் நேரத்தை காலத்தை விரயம் பண்ணாதேன்னு சொல்கிறார். அவர் சொன்னதுலேயும் தப்பு இல்லை, மக்கள் நினைக்கிறதுலேயும் தப்பு இல்லை. அதனால் பெரும்பாலான 99% மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரி அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை அடையிறதுக்கு உண்டான சூட்சமத்தை நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள சீக்கிரமாக அதில் கொண்டு வர்ற பாதையில் நம்ம இருக்கோம். ஸோ அதுதான் சூட்சமம் ஆக்சுவலாக. நீங்கள் சொன்னதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு ஏற்பட்டிருக்கு. குதர்க்கமான ஒரு கேள்வி எப்போவுமே புத்தரை பற்றி சொன்னால் எழுப்பப்படும். எதற்கும் ஆசைப்படாதன்னு புத்தரே ஆசைதான் பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய தடவை வரும். இதுக்கு பதிலே எனக்கு தெரிஞ்சதில்லை. இப்போ நீங்கள் கொடுத்த விளக்கத்திலிருந்து அதற்கான பதில் எனக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை நான் பல காணொலிகளையும் சொல்லியிருக்கேன். மார்க்கஸ் எரிலியஸ்னு ஒரு மிகப்பெரிய ராஜா, எப்படி அவர் இவ்வளவு எளிமையாக வாழ்கிறாரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சதே கிடையாது இன்னி வரைக்கும். இன்றைக்கி அதுக்கான பதிலும் கிடச்சிருக்கு. இதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்போது அடுத்துன்னு போய் ஒரு இடத்துல என்னால் அனைத்தையும் பெறும்போது எனக்கு ஒரு ஆன்மீக ரீதியான நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்து எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ அதுக்குள்ளே ஒரு வலி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வேதனையும் இருக்குது. நம்மள்ட்ட இன்னும் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அந்த பாதையில் போகிறது அவ்வளவு கடினமானதாக இருக்குது. அதை கடினம்ங்கிறத விட நீங்கள் அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக பார்க்க ஆரம்பிங்க. இப்போது இது வந்து ஒரு ப்ராசஸ் தான் இது. இதை வந்து நீங்கள் உன்னிப்பாக அதை விழிப்பாக நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். இப்போ ஒரு சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு உணவு மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு இட்லி, மசால் தோசை இல்லை பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி நிறைய ஃபுட்டு. ஆனால் எனக்கு பிடிக்கிற உணவு வந்து எனக்கு ஹெல்த்தியான உணவாக இருக்கிறதில்ல. பெரும்பாலும் மக்கள் அங்கே தான் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பிரியாணியையும் இந்த ஜங்க் ஃபுட்டையும் எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்குள்ளே வருது. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துக்கிற நேரம் வந்து மேபி 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். அந்த அரை மணி நேரம் சாப்பிட்டு முடித்து அடுத்த ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் என் உடம்பு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே போகுது. எனக்கு வயிறு, என்னுடைய ஹெல்த்து. நீங்கள் அதை விழிப்பாக கவனிச்சிங்கன்னா எனக்குள்ளே ஒரு பெரிய அன்கம்ஃபர்ட்னஸ் வருது. பயங்கரமான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வருது. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் என் நாக்கு கேட்குறதில் ஆசையில் தீவிரத்தில் நான் சாப்பிட்டுடுறேன். அந்த 20 நிமிஷம் சுகம் வந்து அடுத்த 4.5 மணி நேரம் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குதுங்கிற நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ளே விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த விழிப்புணர்வை நான் அதிகப்படுத்துங்கன்னு சொல்வேன். நீ சாப்பிட்றத நிறுத்தாத, நீ சாப்பிடு. இந்த 4 மணி நேரம் உன் பாடியில் என்ன நடக்குதுங்கிறத நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அது இப்போது நான் அதை ஒரு வேளை நிறுத்திட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த 4 மணி நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்போ இந்த 4 மணி நேரம் ஆனந்தத்தை நீ எப்போ ரசிக்க ஆரம்பிக்கிறியோ அதில் உனக்கு ஒரு போதை வர ஆரம்பிக்கும். அந்த போதை வந்து அதை சாப்பிடணுங்கிற போதையை விட எப்போ ஜாஸ்தி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை தூக்கி போட்டுருவீங்க. இதுதான் நீங்கள் மனதை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படும் போது அந்த ஆசையில் இருக்கிற தீவிரத்தில் தான் அதை தேடி ஓடுறோம். அதுக்கப்புறம் அதை வாங்கி அதை பயன்படுத்தி அதை தாண்டி போகும்போது ஒரு வழி வருது பார்த்தீங்களா, அந்த வழியை நம்ம விழிப்பாக பார்க்க மாட்டேங்கிறோம். அதில் ஒரு விழிப்புணர்வு வைக்கணும். அதை வைக்க என்ன ஆகும்னா, இது ஆசைப்பட்டு இது எனக்கு வந்து அதை நான் அனுபவித்து பார்த்து முடித்து இதை கையை விட்டு போகும்போது எனக்கு இவ்வளோ நாள் ஒரு வழி வருதுங்கிற விழிப்புணர்வு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, இதை தாண்டி போகும்போது எனக்கு அந்த பிளிஸ்ஸு கிடைக்கிது. அந்த பிளிஸ்ஸை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பாசிட்டிவான விஷயத்தை நான் பார்க்க என்ன ஆகும்னா ஒரு பிரேக் பாயிண்ட் வரும். அப்போ நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. இதை விழிப்பாக ஒரு கவனத்தோடு நம்ம செஞ்சோம்னா தாண்டி போயிடலாம். விழிப்புணர்வுன்றதுக்கான ஒரு ரொம்ப எளிமையான, அதே நேரத்தில் ரொம்ப எனக்கு அதிகம் புரிந்த ஒரு விளக்கமாக இதுதான் இருக்குமோ குருஜி? இவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. விழிப்புணர்வுன்றதை பல இடங்களில் படிச்சிருக்கேன். எனக்கு அது புரிஞ்சதில்லை அப்படின்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பணவாசத்தை பற்றி பேசுகிறதுனால
பணவாசத்தை படிக்கும்போது எனக்கும் ஒரு விஷயம் தோணுது, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ம். கடுமையாக உழைக்கக்கூடிய நபருக்கு பணம் வராமல் போகலாம், சில பேர் எளிமையாகவே அதை ஈர்க்கவும் செய்யலான்னு சொன்னீங்க. இதை பல பேர் என்கிட்டயும் கேட்டிருந்தாங்க. நான் கடினமாக உழைக்கிறேன், பணம் எனக்கு வரல, பணம் மோசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையில் பார்க்கும்போதும் நான் கடினமாக உழைத்த தருணத்தில் எனக்கு பணம் பெருசாக வராமலையும் இருந்திருக்கு. இப்போ எளிமையாக எனக்கு பணம் வரதையும் நான் கவனிக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு புரியலை. முதல்ல இந்த கடின உழைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். அதுவே ஃபஸ்ட்டு தவறானது. அதாவது உழைப்பு இருக்கலாம், அதில் கடினம் இருக்கக்கூடாது. கடினம்னு ஒன்று வந்துருச்சுனாலே அப்போ நீங்கள் போடுற அந்த உழைப்பை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். மனம் அதுக்கு எதிராக செல்கிறது. அப்போ மனம் எப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் மனமே அதை எதுக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்துருச்சு. இப்போ இந்த முரண்பாடு வந்தாலே என்ன ஆகும்னா, பிரபஞ்சம் இயற்கை சக்தி கன்ஃபியூஸ் ஆகிடும். இவன் என்ன பண்ணுறான், ஒரு பக்கம் இவன் ஆசைப்படுறான், இன்னொரு பக்கம் அது செய்கிறதுல இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. அந்த கனெக்டிவிட்டி இல்லைங்கும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிளே ஆரம்பிக்குது. அப்போ நீங்களே உங்களுக்கு எதிராக மாறுகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துருச்சு. உங்களுக்குள்ளேயே எனக்கு இப்போ இந்த வேலைக்கு போகணும், ஏன் வேலைக்கு போகணும், பணம் வேணும், ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கல. அப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வந்துருச்சு. இந்த பிரிவினை தான் நம்மளுடைய பணம் வராமல் போகிறதுக்கு உண்டான பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை, உங்களோட உயிர் சக்தியவே பிரபஞ்சம் எடுத்துடும். ஏன்னா அது வேலைக்கு போகிறதுனாலையோ நீங்கள் வேலை செய்கிறதுனாலையோ உங்கள் எனர்ஜி போகிறதே இல்லை. அதே உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ அந்த வேலை செய்யும்போது நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஆனந்தமாக செய்வீங்க. நீங்கள் மைக்கை பிடிச்சி பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு எதிர்ப்பே இல்லை, ஒரு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் இல்லாத மட்டும் இல்லை, அதை விரும்பியும் செய்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உள்ளே முரண்பாடே கிடையாது. இந்த நேரத்தில் தான் செல்வம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களை தேடும். இது கடின உழைப்பே கிடையாது. இப்போ நீங்கள் புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசும்போதே நான் பார்க்குறேன், அதில் கடின உழைப்புங்கிறதே கிடையாது. நீங்கள் ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்க, ரொம்ப தெளிவாக மக்களுக்கு இதில் புரியணுங்கிற ஆர்வம் தான் உங்கள் கண்ணில் தெரியுதே தவிர, இதை நான் பண்ணுறேன், இதற்கு இவ்வளோ வியூஸ் போகுது, இதை மக்கள் எனக்கு நிறைய வியூஸ் கொடுக்குறாங்க, இதனால் எனக்கு இவ்வளோ பணம் வருதுங்கிறது துளி கூட அந்த இடத்துல தெரியல. இதுதான் பெரிய சீக்ரெட். இது இப்போ இந்த வேலை கரெக்டா, இந்த வேலை உங்களுக்கு கரெக்டு. இப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் நானும் இதே மாதிரி பண்ணால் எனக்கு காசு வரும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் பண்ணார்னா அவருக்கு அது கடின உழைப்பு வராது. அப்போது என்னோட இயல்பான வேலையை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு இது தற்செயலாக நடந்தது. நான் எந்த ஒரு பயிற்சியோ முயற்சியோ பண்ணி இதை கண்டுபிடிக்கல. தற்செயலாக ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்னதை நான் உண்மையாகவே கவனிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியத்தை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடினமாக உழைத்தப்ப எனக்கு பணம் வரல அப்படின்னு சொன்னேன், இயல்பாக இருக்கிறப்ப பணம் வருதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் கடினமாக உழைத்ததாக சொன்ன தருணத்தை விட இப்போ அதிக வேலையை செய்கிறேன், ஆனால் எனக்கு அது கடினமாக இல்லை. அப்போது இந்த இயல்பான ஒரு வேலையை நான் கண்டுபிடிச்ச மாதிரி இயல்பான ஒவ்வொரு நபரும் அவரோட வேலை என்னன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரமாதம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத விட எப்படி இதை நான் இழக்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகமே அதுக்குள்ளே இருக்குது, பிறப்புலேயே அது இருக்குது. நீங்கள் கண்டெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஒரு மனிதனோட பிறப்பே அவனுடைய சுதர்மம் தான். இந்த வார்த்தைக்கு பேர் சுதர்மம்னு பேர். ஒவ்வொரு உயிரும் ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரபஞ்சத்தில் மொத்தம் 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினமும் இந்த இயற்கை படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே இன்டர் டிபெண்ட்னு சொல்கிறோம். தே ஆர் நாட் இண்டிபெண்ட். ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை சார்ந்து தான் இருக்கிறது. இப்போ நம்ம உசுரோடு இருக்கணும்னா மூச்சு காற்று தேவை. அப்போ அந்த மூச்சு காற்று எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அது ஒரு செடியிலேருந்து தான் கிடைக்கும். அப்போ அந்த செடியை கடவுள் உருவாக்குறாரு. இப்போ அந்த செடிக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு மண் தேவைப்படுது. அப்போ மண்ணை உருவாக்குறாரு. அப்போ மண் தரமாக இருக்கணும்னா மண்ணுக்கடியில் புழு பூச்சிகள்லாம் இருக்கணும். அப்போ அந்த புழு பூச்சிகளை உருவாக்குறாரு. இப்போ அந்த உசுறு நல்லா இருக்கணும்னா மழை வரணும். அப்போ மழையை உருவாக்குறாரு. அப்போ மேகம் இருக்கணும். மேகம் எப்படி எங்கேருந்து வரும்? தண்ணி வரும்னா கடலை உருவாக்குறாரு. இப்படி போய் 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 தான்
இந்த 85,00,000 உயிரினங்களும் இந்த இயற்கையில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்து இருக்குது. இப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து மாமிச உண்ணி இருக்குது, அது மாமிசத்தை சாப்பிடும். ஒரு சில உயிரினங்கள் தாவரங்களை சாப்பிடும். ஒன்று வந்து இதுவும் சாப்பிடும், அதுவும் சாப்பிடும். இது ஏன்னா எல்லாம் ஒரே இதை சாப்பிட்டா அப்புறம் யாருக்கும் உணவு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இது வந்து இந்த உணவு கரெக்டா, அந்த உணவு கரெக்டா, இந்த உயிர் கரெக்டா, அந்த உயிர் கரெக்டான்னு இயற்கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கணும். இது வந்து ஒரு ஹார்மோனியஸ் யூனிட்டின்னு பேர். ஏதோ ஒரு உயிர், ஒரு இனம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு புழுவினுடைய இனம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சுன்னா மண் தன் தரத்தை இழந்துடும். மண் அதோட தரத்தை இழந்துச்சுன்னா அதில் வளர்கிற செடி, மரம், கொடிகள் சத்தானதாக இருக்காது. அதில் விளையக்கூடிய பொருள் சத்தானதாக இருக்காது. அதை நான் சாப்பிடும்போது எனக்கு வந்து நோய் வரும். ஸோ இப்போ அந்த புழுக்கும் எனக்கும் அப்போ தொடர்பு இருக்குது. அப்போ எல்லாமே கனெக்டட். அப்போ இயற்கையில் இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மனிதனுக்குள்ளேயும் அந்த இயல்பு சுதர்மம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வரவே வராது. இப்போ ஒரு மாமரம் மாங்காயை உற்பத்தி பண்ணுறது தான் அதோட வேலை. அதை மாற்றவே கூடாது. ஒரு வேப்ப மரம் வேப்பங்காயை உற்பத்தி பண்ணுறது தான் அதோட வேலை. என்னது இது, நான் வேப்பங்காய் எங்கள் காயை யாருமே சாப்பிட மாட்டுறாங்க, அது ஒரே கசப்பாக இருக்குது, மாங்காயை பாரு அந்த மரத்துக்கு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னையிலேருந்து நானும் மாங்காயை உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு இது இறங்குச்சுன்னா இதுக்கு உசுரே போயிடும். அதால் உற்பத்தி பண்ணவே முடியாது. ஏன்னா அது அதுக்காகவே பிறக்கலை. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மனிதனாக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே இயல்பான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. அது அவங்களுக்குள்ள பிறப்புலேயே இருக்குது. அதுதான் அவங்களுடைய கர்மான்னு சொல்கிறோம். பூர்வ ஜென்மத்திலேருந்து அவங்க ஆசைப்பட்டு எடுத்த ஒரு பிறவி. ஆனால் நம்ம என்ன ஆகிடுறோன்னா, சமுதாயத்தோட ப்ரெஷரில் இதை நான் பண்ணுனா மக்களுக்கு இதில் எனக்கு செல்வாக்கு இருக்குமா, எனக்கு இதில் பணம் வருமா, சமுதாயத்தில் என்னை மதிப்பாங்களா, நான் இந்த வேலை பண்ணால் எனக்கு வந்து தகுந்த அங்கீகாரம் கிடைக்குமா, இதை சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இந்த சொசைட்டி ப்ரெஷரில் நம்ம எப்போவுமே நம்மளை மறந்துடுறோம் கம்ப்ளீட்டாக. நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை அப்பா அம்மா வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மருத்துவராக இருப்பாங்க, அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ என் பிள்ளையும் இதைத்தான் நான் பண்ணி ஆகணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னுடைய சுதர்மத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறோம். இங்கே தான் மனிதன் இயல்பை இயக்குறான். இங்கே தான் அந்த இயல்புத்தன்மையை இழக்கிறதுனால அவன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுடைய இயல்பு அது கிடையாது. ஒரு வேப்பங்காய் வந்து மாமரத்தை உற்பத்தி பண்ண கிளம்புது, கடினமாக தானே இருக்கும். அப்போ நீ இயல்பை இழந்துட்டல்ல, அப்போ உனக்கு சக்தி வராதில்ல, அப்போ நீ அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாதில்ல, அப்போ எக்ஸ்பர்ட் ஆகலைன்னா நீ நினைக்கிற செல்வம் உனக்கு வராது இல்லையா. இது எல்லாமே ஒரு சைக்கிள். அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டா எது மிச்சம் இருக்குன்னா இயல்பு தான் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு தொழிலதிபர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தார். அவருக்கு ஹோட்டல்னால் உசுறு. காலையில் 6 மணிக்கு போனார்னா ராத்திரி 12 மணிக்கு தான் வருவார். டயர்டே ஆக மாட்டார். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஒரு 1973 உருவாக்குனார். இப்போ என்னைய ஹோட்டலுக்கு போக சொன்னாங்க. எனக்கு அங்கே 1 மணி நேரம் கூட இருக்க முடியல. எனக்கு உயிர் போகுது. என்னுடைய உசுறு எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்குது. எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசினாலோ, இல்லை வாழ்க்கை ரகசியத்தை பற்றி யாரோ புத்தகம் எழுதியிருந்தாலோ, இல்லை அதை பற்றி யாராவது ஒரு பேசினாலோ நான் அப்படியே மயங்கி போய் உட்காந்துருப்பேன். நேரம் போகிறதே தெரியாது. எனக்கு வேறு எதுவுமே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய ஆரம்பித்தேன். ஸோ இது எனக்கு சந்தோஷத்தை, அது மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பல வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு சில இதெல்லாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த பயிற்சியின் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை நானே முழுமையாக நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா அது கண்டிப்பாக அது அங்கேயே தான் இருக்குது. அது இயல்பாக இப்போ எப்படி உங்களை அறியாமலே நீங்கள் இயல்பாக அப்படியே பேச ஆரம்பித்து உங்களுக்கு வந்ததோ, எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டில் எது ட்ரெண்டாக இருக்குது, இன்றைக்கி ஐடி வந்து பெருசாக இருக்குது, நம்ம எல்லாம் ஐடி படித்தா தான் சம்பாதிக்க முடியும். இதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இப்போ நான் படிக்கிற காலத்தில் இன்ஜினியரிங் பயங்கரமாக இருந்தது. அப்போல்லாம் நான் பிகாம் படித்தப்போ சீட் ஈஸியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமர்ஸுக்குன்னு டிமாண்ட் ஆகிடுச்சு. இதுதான் மார்க்கெட்டில் ஜாப் நிறைய இருக்குதுன்னு. இந்த மாதிரி போகிறதே தப்பு. எவ்ரி பீயிங் இஸ் யூனிக். உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒப்பிடவே முடியாது.
இப்போ உங்களை வந்து பிரபஞ்சம் ஒரு காரணத்திற்காக படைச்சிருக்கு, என்னைய ஒரு காரணத்திற்காக படைச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் நம்ம வந்து மைண்ட் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணால் நாளைக்கே எனக்கு பணம் வரணும், ஒரு நோக்கத்தை வச்சே நம்ம போகிறோம். அதுதான் தப்பு. அங்கே பணம்ங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், அதுவாக தான் வரும். உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே நீங்கள் எதையுமே தேட வேண்டாம், எல்லாம் உங்களை தேடி வரும். இதுதான் இயற்கையோட சட்டம். ஒரு மாமரத்துக்கே அது மாங்காயை கொடுக்கறதுனால தான் உலகமே அதை அதை போய் துரத்திட்டு போகுது. இடம் வாங்குறான், அதுக்கு ஏக்கர் கணக்கில் வாங்கி அதுக்கு உரம் போட்டு விதை போட்டு மண் போட்டு அதுக்கு ஆளை போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த மரத்தை காப்பாற்றுறான். ஏன் காப்பாற்றுறான்? அது மாங்காய்ங்கிற ஒரு அற்புதமான காயை நமக்கு கொடுக்குது. அப்போது அது என்ன கொடுக்கணுங்கிறதுல மட்டும் அதோட சுதர்மத்தில் தெளிவாக இருந்தால், ஒரு வாயில்லா ஒரு மரத்துக்கே அதுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குதுன்னா, 6 அறிவு படைச்ச நமக்கு நான் என்ன இந்த நோக்கத்துக்காக நான் பிறந்திருக்கணும், அதை நான் செய்ய ஆரம்பித்தேன்னா உலகமே உங்கள் காலடியில் வந்து விழும். இதுதான் உண்மை. பட் அதை பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை நம்ம நம்ம மக்களுக்கு. அத பொறுமைய தாண்டி, இப்ப எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எத ம் நோக்கி போணுன்றது ஓரளவுக்கு தெரிய வந்துடுது. ம் அவங்க ஒரு பள்ளியில, கல்லூரியில இருக்கும்போது, நான் ம் இத செய்யணும்னு ஆசைப்படுறேன் ம் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு ஆசைப்படுறாங்க. அந்த செயல செய்யும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சும் இருக்கு. ஆனா, அந்த செயல செய்யறதுக்காக ஒரு வாழ்க்கைய நடத்திட்டு போறப்ப, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ம் ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிரலாம், ஒரு எஸ் இன்ஜினியரிங் படிச்சிரலாம். இத பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் இல்ல. என்னதான் அந்த என்னோட கனவுன்றது எனக்கு சந்தோஷத்த குடுத்தாலும், கூடவே ஒரு பயத்தையும் குடுக்குது. அந்த பயத்திலேருந்து வரதுக்கு வெளிய வரதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு விஷயந்தான் கிருஷ்ணன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி பின்னாடி போகாதீங்க. எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. எனக்கு வந்து ஒரு செக்யூர்ட் லைஃப் இருக்கணும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், இதைத்தான் பிரதானமாகவே வைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், செக்யூரிட்டின்னு ஒன்று லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஈவன் இந்த மைக்குக்கு கூட ஒரு வாரண்ட்டி இருக்குது, ஒரு லைட்டுக்கு ஒரு வாரண்ட்டி இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் வாரண்ட்டி இல்லை. அடுத்த கணம் எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். என் ஹார்ட் நின்று போகலாம், எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். நான் ரோட்டில் போகிறேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலாம். ஸோ செக்யூரிட்டிங்கிறது லைஃப்பில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபியரை கொடுக்குது. ஒரு பயம்ங்கிற ஒரு கொடிய நோயினால தான் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். உலகமே அதில் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நான் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதாவது பயம்ங்கிறது நீ நல்லா கவனிச்சிங்கன்னா, அடுத்த ஃப்யூச்சரை பற்றி தான் உங்களுக்கு பயம் வரும். இந்த கணத்தில் உங்களுக்கு பயம் இருக்காது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு கார் இருக்குது. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ, இன்றைக்கி நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், ப்ளஸ்ஸில் தான் இருப்பாங்க. மைனஸுங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த ப்ளஸ்ஸில் இவ்வளோ போயிருக்கலாம்னு நினச்சி அதைத்தான் அவங்க மைனஸாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஓவராலாக 99.99% ஆஃப் த பீப்புளை போய் பாருங்கள், அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பொருளாதாரத்தில் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் வளர்ந்துருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே எனக்கு எது இல்லை அப்படிங்கிறத மட்டுமே பார்த்து, அது ஃப்யூச்சரில் தான் எனக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அதை கிடைக்கிறதுக்கு நான் இமீடியட்டாக இதை பண்ணணுங்கிறதுனாலேயே இந்த உண்மையை இழந்துடுறோம். இதுதான் அங்கே பண்ணக்கூடிய பெரிய தவறு. இதுக்கு பயம்ங்கிற ஒரு விஷயந்தான். இந்த பயத்தை எடுத்துட்டிங்கனாலே எல்லா பிரச்சனையும் சால்வ். பெரிய நோயே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியர் தான். உங்களோட பணவாசம் படிக்கிறப்போ, எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. ம் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒரு கேஸ் சொல்றேன். நான் வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாம் செய்றேன். அதாவது பணத்திற்காக என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கோ, அனைத்தும் செய்றேன். கடினமா உழைக்கிறேன். இல்ல எனக்கு பிடித்த வேலையே நான் செய்றேன் அப்படின்னு வச்சுப்போம். இல்ல நான் அறிவ வளர்த்துக்கிறேன். என்னோட திறனை நான் வளர்த்துக்கிறேன். இப்படி அனைத்தையும் நான் வளர்த்துட்டேன். ஆனா எனக்குள்ள நம்பிக்கை மட்டும் இல்ல. இது கிடைச்சிருமா கிடைக்காதான்ற சந்தேகத்தோடயே இருக்கேன். இந்த கண்டிஷன்ல பணம் என்னை நோக்கி வருமா? இல்ல நம்பிக்கை மட்டும் இருக்கு. மத்த எதுவுமே என்கிட்ட இல்ல. அந்த கண்டிஷன்ல பணம் என்னை நோக்கி வருமா? இது 2மே கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமத்தை நான் சொல்கிறேன். இது வந்து பிலீஃபே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் முதல்ல உங்களுக்கு இதை ரிவீல் பண்ணுறேன். இன்றைக்கி உலகத்தில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, உலகமே பேசுது. விஷுவலைசேஷன், நான் பணக்காரனா நீ விஷுவலைஸ் பண்ணிக்கோ, உனக்கு அதுக்குள்ளே அந்த பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வா, உனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலீஃபுங்கிறது வேற, நோயிங்குங்கிறது வேற.
அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறதுக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு சின்ன உதாரணம். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? கடவுள் நம்பிக்கை இருக்குதா? ம். இருக்குது. இருக்குதா? எனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு அது ஒரு நீங்க சொல்லக்கூடிய கடவுள் எதுன்றத பொறுத்து இருக்கு. இல்ல. அதாவது என்னோட கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு வித்தியாசமானதா இருக்கு. இந்த அது ஒரு ஒரு சக்தியா இருக்கலாம். ஆ. இல்ல ஒரு வித்தியாசமா இருக்கலாம். எந்த கரெக்ட். ஒரு மதத்துக்குள்ளேயும் உட்படாத ஒரு நம்பிக்கை இருக்கு கரெக்ட். அப்படின்னு நான் மதத்துக்குள்ளேயே போல. கடவுள் நம்பிக்கை இருக்குது. ம். அவ்வளோதான். ம். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது உருவமாக இருக்கலாம், உருவமற்றதாக இருக்கலாம், மதம் சார்ந்த. சரி, கடவுள் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி பார்க்குற அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. சரியா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு கை இருக்குன்னு நம்புறீங்களா? இருக்குன்னு தெரியும். இருக்கு. ஆ. இப்போ எனக்கு 2 கை இருக்குன்னு நம்புறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு கை இருக்குது குருஜின்னு தான் சொல்வீங்க. ஆனா கடவுள் நம்பிக்கைய பொறுத்தவரைக்கும், கடவுள் இருக்காரா அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்வோம். அப்போ ஒரு விஷயத்த நீங்க எப்போ நம்புவீங்கன்னா, அந்த விஷயம் எனக்கு தெரியல, ம். 100% எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா, அத நம்ம நம்புவோம். ஒரு விஷயம் எனக்கு 100% தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதில பிலீஃப்ங்கிறது இருக்காது. "ஏய் எனக்கு தெரியும்பா. கண்ணே இல்லைன்னா கூட எனக்கு 2 கை இருக்குதுப்பா. எனக்கு தெரியும்பா." அப்படின்னு நீங்க சொல்வீங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்பிக்கையின் பேர்ல வராது. நீங்க நம்பிக்கையும் தாண்டி என்ட்ட அது எனக்கு தெரியும்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ, அப்ப அது நடந்துரும். இத நான் உருவாக்கிக்கிறது எப்படி? எனக்கு வந்து இப்ப பணம் நெறைய வரும் அப்படின்றத நம்புறது கூட கொஞ்சம் சுலபமா இருக்கு. எனக்கு பணம் கண்டிப்பா வரும் அப்படின்னு அத ஒரு உணர்வுபூர்வமா அது நடக்கும் அப்படின்னு ஏத்துக்கிறது, எப்படி நான் அத கொண்டு வரது? கடினமா அது வந்து அத அப்படி கொண்டு வரவே முடியாது. அதாவது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பணம்ங்கிறது செல்வம் கிடையாது. அந்த பணத்த கொண்டு வரப்போற சக்தி உங்ககிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் செல்வம். இப்போ உங்களுக்கு வந்து உங்க பேங்க்ல எவ்வளோ உங்களுக்கு வெல்த் இருக்கோ, அது வெல்த் கிடையாது. ஆனா, நீங்க இந்த புக்க பத்தி பேசுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு வெல்த். இன்னைக்கு ஒரு டெண்டுல்கர் இருக்காருன்னா, அவரு எவ்வளோ பேங்க்ல 1000 கோடி வச்சிருக்கிறாரு, 500 கோடி வச்சிருக்கிறாரு, 10 கார் வச்சிருக்கிறாரு, 10 பங்களா வச்சிருக்கிறாரு. இது அவருடைய வெல்த் கிடையாது. அவருடைய கிரிக்கெட்டுங்கிற திறன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அவருடைய வெல்த். இளையராஜாக்கு அந்த மியூசிக்குங்கிற திறமை அவருக்குள்ள இருக்குல்ல, அதுதான் அவருடைய வெல்த். எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு உள்ளுக்குள்ள அந்த ட்ரூத் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய அழிக்க முடியாத சொத்து. இந்த ஒரு சொத்து எனக்குள்ள இருக்கு. இந்த சொத்தை நான் வந்து இப்படி தூக்கி போட்டேன்னா, இது எனக்கு அளவில்லாத செல்வத்தை எனக்கு தூக்கி தூக்கி போடும். இந்த சொத்து வந்து எனக்கு வந்து அந்த பவரை எனக்கு கொடுக்கும். இப்படி அதைத்தான் நான் பார்க்கணுமே தவிர, அந்த பணத்தை நான் பார்க்கவே கூடாது. அது வந்து பை ப்ராடக்ட். அது வந்து இந்த சொத்தை நான் கொடுத்தா எனக்கு கிடைக்க போகிற பரிசு. பரிசு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் பார்க்கக்கூடாது. சொத்து எனக்குள்ளே இருக்குங்கிறத நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அந்த தைரியம் வந்துடும். அந்த பிலீஃபை தாண்டி நான் வந்து நான் செல்வந்தருங்கிற எனக்கு இது சொத்து தான் என்னுடைய இந்த இந்த ஒரு திறன் தான் எனக்கு சொத்து. நான் நெறைய பணம் சார்ந்த புத்தகம் படிச்சிருக்கேன் குருஜி. கிட்டத்தட்ட அதில 90, 95% புத்தகங்கள் ஒரு விஷயத்த சொல்லுது. ஆமா. அது என்னன்னா, பணம் உங்களுக்கு நெறைய வேணும்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லுது. ம். இப்போ உணர்வுகள என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவைய அடுத்தவங்கள்ட்ட குடுத்தேன்னா, அது பெருகுது. அன்ப குடுத்தா பெருகுது. ஆனா ஒரு பொருள் சார்ந்த ஒரு விஷயம்ன்றது பணம். அத கொடுத்தா ஏன் அது பெருகுது? அது பெருகுமா? எப்படி அது பெருகுது? அதாவது இயற்கைய இதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்கை சட்டத்தை சொல்லிடுறேன். இது வந்து சயின்ஸு. இது வந்து ஒரு நம்பிக்கையோ, இல்ல பிலீஃபோ கிடையாது. நம்ம மக்களுக்கு அது தெளிவா தெரியணும். இது இயற்கையோட சயின்ஸ் எப்படின்னா, நீங்க 2 விஷயம் இருக்கு இதுல. என்னோட உயிர் தன்மை, இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கிறீங்க. இப்ப ஆக்சுவலா பார்த்தா இங்க 2 பேர் இல்ல. 2 உடம்பு இருக்கு. அந்த நான்னு சொல்ற உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் உங்களுக்குள்ள அந்த கிருஷ்ணன்னு சொல்ற அந்த உயிர் சக்தியும் 2ம் வேற வேற பர்சன் கிடையாது. ஒரே ஆள் தான். ஒரே சக்தி தான். இது வந்து ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு இது புரியணும்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த மைக் இருக்கு. இது வந்து பொருள். ஒரு பொருளை இயக்குறதுக்கு பின்னாடி அது ஒரு இயக்க சக்தி இருக்கும். அந்த சக்தி வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு கரண்ட்டு.
இப்போ உங்களோட மைக்கும் அதே சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற விளக்கும் அதே சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு. இங்கே ஓடிட்டு இருக்கிற ஏசியும் அதே சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற இந்த கேமராவும் அதே சக்தியை தான் இயக்கிட்டு இருக்கு. ஸோ பொருள் தான் வேறையே தவிர இதை எல்லாத்தையும் இயக்குற சக்தி வந்து ஒன்று தான். ஒரே மாறி சக்தி இல்லை, ஒரே சக்தி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி டம்ளர் 2 இருக்கும். இது நான் அப்படி சொல்லலை. இது ஒரே கரண்ட்டு தானே, ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்குது. அப்போ அந்த இயக்க சக்தி தான் மேனிஃபெஸ்ட் ஆகி மைக்காக உட்காந்துருக்குது. அதே எலக்ட்ரிசிட்டி லைட்டாக இங்கே உட்காந்துருக்குது. அதே எலக்ட்ரிசிட்டி கேமராவாக அங்கே தெரிஞ்சிட்டு இருக்குது. அதே போல் அந்த ஒரே மூலம் தான் இங்கே மித்ரே சிவாவாக இங்கே உட்காந்துருக்கு. அதே சக்தி தான் கிருஷ்ணனாக அங்கே உட்காந்துருக்கு. அதே சக்தி தான் ஒரு நாயாக உட்காந்துருக்கு. அதே சக்தி தான் மரமாகவும் உட்காந்துருக்கு. அப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கிறது கிடையாது. இதுதான் இயற்கையோட ரூலு. அப்போ இந்த சக்தி இந்த சக்திக்கு கொடுக்குதில்ல, ரெண்டும் ஒரே சக்தி தான். நானே தான் கொடுத்துக்கிறேன், நானே தான் வாங்கிக்கிறேன். அப்போ அது கொடுப்பதும் பெறுவதும் ரெண்டும் ஒன்று தான் இயற்கையை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இந்த சக்தி வந்து பிரபஞ்ச சர்வரோட போய் கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த மூலத்திலேருந்து வந்தது. அப்போ எனக்கு வந்து இதை இன்னொருத்தருக்கு செல்வத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அது என்ன நினைக்குது, இவனுக்கு வந்து செல்வத்தை கொடுக்கறதுல ஒரு தடை வச்சுருக்கான். அப்போ அதுவும் நான் தான். அப்போ எனக்கே இவனுக்கு செல்வம் வர்றதில் இவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அங்கே பதிவாகும். அப்போ நான் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று செய்கிறது, இன்னொருத்தருங்கிறது அங்கே கிடையாது. அது எனக்கு தான் நான் செய்கிறேங்கிறது தான் இயற்கையில் உண்மை. இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மறுக்கிறேன்னா பிரபஞ்சம் எப்படி புரிஞ்சுக்குன்னா, நான் எனக்கே அதை மறுக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும். இதுதான் இயற்கை சட்டம். அதன்படி பார்க்கும்போது கொடுப்பதும் பெறுவதும் ரெண்டும் ஒன்று தான். ஒருத்தருடைய செலவு இன்னொருத்தருடைய வரவு, ஒருத்தருடைய வரவு இன்னொருத்தருடைய செலவு. நீங்கள் இப்போ கடையில் போய் ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு அது செலவு, கடைக்காரனுக்கு அது வருமானம் இல்லையா? அப்போ பிரபஞ்சம் வந்து ஒரு நடுநிலைமையில் இருக்கிற பிரபஞ்சம் ரெண்டையுமே ஒன்றா தான் பார்க்கும். இதை நிறுத்தினா அதுவும் நின்று போயிடும், அதை நிறுத்தினா இதுவும் நின்று போயிடும். ஸோ இதுதான் பெரிய ரகசியம். இப்போ இந்த ரூம் அடைச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ளே எனக்கு ஃப்ரெஷ் காற்று வரணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு பக்கம் திறந்து அந்த உள்ளே இருக்கிற காற்றை வெளியில் போக நான் அலோவ் பண்ணணும். இது போனால் தான் எனக்கு இங்கே வரும். நான் இருக்கிற காற்றை நான் விடமாட்டேன் அப்படின்னு நான் இழுத்து பிடிச்சி வச்சேன்னா என்னுடைய வரவும் கட் ஆகிடும். இதுதான் இயற்கையோட சட்டம். அப்போ இது அடுத்தவங்களுக்கு ஒரு தானமாக கொடுக்கறத தாண்டி, நான் இப்போ எனக்கு பிடித்த பொருட்களை வாங்குறதுக்கும், எனக்கு உண்மையாக தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கும் செலவு பண்ணுறது இடத்துலையும் இது பொருந்தி போகுமா? கண்டிப்பாக. அதாவது இதைத்தான் அந்த காலத்தில் ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இல்லை உங்களுக்கு பணம் நிறைய வந்துருச்சுன்னா, ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா, பார்ப்பா கொடுத்து வச்ச மகாராசி அப்படி. அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். அவருக்கு ஏன் இது வந்ததுன்னா அவர் நிறைய கொடுத்துருக்கிறார். அதோட அர்த்தமே அதுதான். தமிழ் வார்த்தை வந்து ரொம்ப பிரமாதமான வார்த்தை. யார் வந்து நிறைய கொடுத்து 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 வச்சுருக்கானோ அது அவனோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் ஏறிக்கிட்டே போகும். அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், நீ என்னெல்லாம் கொடுத்தியோ அதுக்கு மேலே 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையே சொல்கிறாங்க, கொடுத்து வச்சவன் இவன் யோகக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எப்பயுமே நான் ஒரு செயல் செய்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு சாப்பாடை சமைக்கிறீங்க, நல்ல ஒரு சாப்பாடை சமைச்சு நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, ரசித்து சாப்பிட்றீங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ இதே சாப்பாடை உங்களுக்கு நெருங்கிய நண்பர் இல்லை உங்கள் பிள்ளைங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கும் அதை சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகும். இது ஏன் அப்படின்னா, நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தீங்கல்ல, அது யாரோ ஒருத்தர் இல்லை, உங்கள் சக்தி தான். உங்கள் மனம் வந்து இவரை சாப்பிட வைக்கணும்னு எப்போ உள்ள உயிர் சக்தி போகுதோ அப்போவே பிரபஞ்சத்தில் உங்களோட கணக்கு வந்து கிரெடிட்டில் ஏறும். உங்களுக்கு அதை பல மடங்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துரும். எல்லாமே இப்படி தான். நீங்கள் ஒரு பொருளை கிஃப்டாக ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கும் நீங்கள் ஒரு பொருளை ஒரு கிஃப்டாக ஒருத்தர் கொடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் பல மடங்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்திலே நீங்கள் பார்க்க முடியும். பயங்கரமான ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னா பிரபஞ்சம் வந்து அதை உடனே மல்டிப்ளை பண்ணிடும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேம்பாங்க. நீங்கள் அந்த செஞ்சதுலேயே உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு, உங்களுக்கு அது கிடச்சிருச்சு. இதில் என்ன பியூட்டின்னா, இப்போ நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு இல்லை, அவனுக்கு பசிக்குது, அவன் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை, இன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு சாப்பிட்றது கையில் பணம் இல்லை. இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் ஹோட்டலில் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பாருங்கள். அவனை விட நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச ஆள். என்ன காரணம்னா, நீங்கள் பணம் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வருத்தப்படுறதில்ல, இந்த பணத்தை செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு திறனை கொடுத்துருக்கு. அந்த திறமையை வச்சு உங்களுக்கு அந்த பணம் வந்துருச்சு உங்களுக்கு. அவனுக்கு அது வரலல்ல. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. இப்போ அந்த பணம் இருந்ததுனால நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் அங்கே கிரெடிட் ஏறுச்சு. இந்த பணம் முக்கியம் இல்லை, அந்த கிரெடிட்டு தான் முக்கியம். அப்போ இன்றைக்கி ஒருத்தர்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் அவரால் அந்த கிரெடிட்டை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் அவர் செஞ்ச பெரிய புண்ணியம். இன்னைக்கு பணத்தை அதிகமாக பெருக்கணும்னா நான் பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு மொபைல் ஃபோன் பிடிச்சிருக்கு, ஒரு கார் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு பொருளை பிடிச்சிருக்கு. அதை பிடிக்கும் போது எந்த பொருளை நான் வாங்குறதுக்காக பணத்தை செலவு செய்யலாம், எந்த மாதிரியான செலவுகளை நான் செய்யக்கூடாது? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பர்பஸ் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய பர்பஸ் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க, அது செயலாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பழகிற மக்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நீங்கள் பொருளை பற்றி கேட்குறீங்க, அந்த பொருளை நான் பயன்படுத்த போகிறேன்னா, அந்த பொருள் என்னுடைய பாதைக்கு தேவைப்படுதா, நான் செல்லக்கூடிய நான் வச்சுருக்கக்கூடிய இலக்கை நோக்கி நான் டெய்லி போயிட்டுருக்கேன், அதுக்கு அது பிரதானமாக இருக்குதா, அது என்ன பொருளாக வேணாலும் இருக்கட்டும், அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஆனால் ஒரு பொருளை வாங்கி அதை நான் பயன்படுத்தவே இல்லை, அது என் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு, அதுக்கு பயனே இல்லாமல் இருக்குது, என்னுடைய ஈகோக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் ஒரு நோக்கத்தை இல்லாமல் ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு கர்ம வினையை உண்டு பண்ணும். என் சக்தியை மட்டும் இல்லை, என்னோடய வளர்ச்சியை பாதிக்கும், என் மனநிலையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஷர்ட்டு வாங்குகிறோம், பேண்ட் வாங்குகிறோம். இப்போ என்னோடய டெய்லி நான் ஆஃபீஸ் யூஸுக்கு நம்ம வேலைக்கு தேவை வந்து எனக்கு ஒரு 10 ஷர்ட்டு, 10 பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்ஸ் இருந்தால் போதும். இதை தான் நான் டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போது இதை தாண்டி என்னுடைய வார்ட்ரோபில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40-50 ஷர்ட்டு நான் வந்து ஒரு 6 மாதமாக தொடக்கூட இல்லாமல் அந்த பொருள் அங்கே இருந்தால் அது என் சக்தியை பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஒரு சின்ன பொருள் கூட நமக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, சாதாரண கார் வாங்குறீங்க, இது வாங்கலாமா, இல்லை ஒரு BMW இல்லை ஒரு பென்ஸோ இல்லை ஒரு 1,00,00,000 ரூபா போட்டு வாங்கலாமான்னா அது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுது, உங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் இப்போ எனக்கு தேவை இல்லை, ஆனால் தேவையில்லாமல் நான் ஒரு 3 சின்ன கார் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்து நான் யூஸே பண்ணுறதில்ல, அது வீட்டிலே தான் சும்மா நிற்கிது, சும்மா ஷோக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது உங்கள் சக்தியை சாப்பிட்றது மட்டும் இல்லை, கர்ம வினையும் உண்டு பண்ணும். ஸோ இங்கே பர்பஸ் தான் முக்கியம். நான் பொதுவாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன், எனக்குள்ளே என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறேன். நான் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் எனக்கு பயன்படுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது நேர் வழியில் பயன்படுமா. ஒரு கேமரா வாங்குறேன்னா எனக்கு அது வீடியோ எடுக்க பயன்படுது, ஒரு புத்தகம் வாங்குறேன்னா அதை நான் படிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன், ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு பயன்படுத்துகிறேன். ஆனால் சில இடத்துல மட்டும் எனக்குள்ள ஒரு நெருடல் ஏற்படுது. எதுவும் அது ஒரு நேர் வழியில் பயன்படாமல் என்னோட ஒரு பொழுதுபோக்குக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு செலவை அதை நல்ல செலவுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது தவறான ஒரு செலவுன்னு பார்க்கணுமா? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சந்தோஷம் நிலைக்காது. என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, எந்த பொருள்னாலையும் உங்களுக்கு சந்தோஷம் வரவே வராது. இது வந்து என்னென்னா பிரேக் ஃப்ரம் த நார்மல் ரொட்டீன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது சந்தோஷங்கிற விஷயமே உங்களுடைய நார்மல் ரொட்டீன்லேருந்து பிரேக் ஆகுது. இப்போ நான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா சந்தோஷம், அப்போ பார்க்காத நேரத்தில் நீ சந்தோஷமாக இல்லை. இப்போ இந்த இந்த வாக்கிங் போனால் எனக்கு சந்தோஷம், அப்போ சும்மா உட்காந்துருந்தா உனக்கு சந்தோஷம் இல்லை, அதுலேருந்து ஒரு பிரேக் எடுக்கிற நீ. டூர் போனால் சந்தோஷம், அப்போ வீட்டில் உட்காந்துருந்தா உனக்கு சந்தோஷம் இல்லை, இதுக்கு நீ ஒரு பிரேக் எடுக்கிறப்போ.
சந்தோஷத்துக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் அதை இழப்பீங்க. இதுதான் நீங்கள் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டா தான் சந்தோஷம். அப்போ இட்லி சாப்பிட்டா மற்ற நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு டெஃபினேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. சந்தோஷத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன். எப்போ நீங்கள் சந்தோஷத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷனை க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் அதை இழக்க போகிறது உறுதி. ஏன்னா அது ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான். இந்த மியூசிக் கேட்டால் தான் எனக்கு சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. அங்கேயே நீங்கள் யூ ஹவ் லாஸ்ட் த கேம். ஸோ அந்த ஒரு ஒரு டெஃபினேஷன் நீங்கள் எப்போ கொண்டு வந்துட்டீங்களோ அதுவே ஃபஸ்ட்டு தப்பு சரின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை இழக்க போகிறது உறுதின்னு சொல்கிறேன். இது நிலைக்காதுன்னு சொல்கிறேன். தோக்க தான் போகிறீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு செயலில் என்னுடைய சுதர்மத்தில் நான் ஒரு செயல் செய்கிறேன், அதை செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம்னா அதை நீங்கள் இழக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த புக்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை இழக்கவே மாட்டீங்க. இது சந்தோஷம்னு சொல்கிறத விட அதை தாண்டிய ஒரு நிலை, இது ஆனந்தம்னு சொல்லுவோம். எப்போ உயிர் அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடுச்சோ அது அதை இழக்கவே இழக்காது. இப்போ அந்த செயல் செய்யும்போது நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டுக்கிறீங்க. அந்த ஷர்ட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது உங்கள் சந்தோஷத்தை இழக்கவே இழக்காது. இப்போ அதுதான் உங்களுடைய பொருள். இப்போது ஒரு ஒரு விஷயத்தை இப்போ கார் ஓட்டுறீங்க. அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேரானந்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காரை வாங்குங்க. அது என்ன விலையாக இருந்தாலும் வாங்க, அதுக்கு விலையே கிடையாதுங்கிறேன் நான். ஆனால் இந்த பென்ஸ் கார் வாங்கினா என்னைய மதிக்கிறாங்க, என்னைய ஊரில் பெருமையாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு சமுதாயத்தோடு அதை அட்டாச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பென்ஸ் கார் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பலனை கொடுக்காது. இது வாங்கிறது கரெக்டாக தப்பாங்கிறது கிடையாது, அது நிலைக்குதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் டிரைவிங்கில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் எக்ஸ்டென்சிவ் ட்ராவலர். இப்போ நீங்கள் அதை காரில் ஏறி உட்காந்து ஓட்டுற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா 100% நீங்கள் வாங்குங்க. அது உங்கள் தேவையும் பூர்த்தி பண்ணுது. நீங்கள் ஒரு ட்ராவல் பர்சன், உங்களுக்கு சேஃப்டியும் தேவைப்படுது, அது கம்ஃபர்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா காரில் மற்ற வண்டியில் போனால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, டயர்ட் ஆகுறீங்க. நீங்கள் 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும், அங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அது எப்பயுமே அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற சூட்சமம். நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை லூஸ் பண்ணிடுவீங்க. இது ஒரு மிகப்பெரிய தெளிவை எனக்கு கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இதை நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்குள்ளே இருந்தது, உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணுறேன்னு வச்சுப்போமே, இல்லை கடினமாக உழைக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறேன், சில விஷயங்களை செய்யும் போது எனக்கு அதுலேருந்து ஒரு கடினம் ஏற்படுது. நான் சில இடங்களில் படிச்சிருக்கேன், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னா, நான் கஷ்டம்னு ஒரு விஷயத்தை உணர்றேன்னா, அந்த உணர்வு நான் வாழ்க்கையில் செஞ்ச ஏதோ ஒரு தவறுனால எனக்கு கிடைக்குதுன்னு நான் பார்க்குறதா, இல்லை வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி அடையிறதுக்காக என்னை பிரபஞ்சம் தயார்படுத்துது அப்படின்னு பார்க்குறதா? இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணன். நீங்கள் வெற்றின்னு எதை நினைக்கிறீங்க, அந்த டெஃபினேஷன் ஆஃப் வெற்றியை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கோட டெஃபினேஷன் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்தி ஐடியல்னு சொல்வேன் நான். அதாவது ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்தி ஐடியல். அதாவது எனக்கு ஒரு வர்தி ஐடியல் இருக்கணும், அதாவது ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி நான் செல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஞானம், ஆத்ம ஞானத்தை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோல். இது ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தை நோக்கி நான் பயணம் பண்ணுறேன். ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன். ஒவ்வொரு கணமும் நான் இந்த இலக்கம் நோக்கி தான் நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் செய்கிற செயல், நான் சிந்திக்கிற எண்ணம், நான் போகிற இடம், பார்க்குற மக்கள், பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே இதை நோக்கி தான் இருக்குது. இதுதாங்க என்னோடய சக்ஸஸ். நான் அந்த இடத்த அடைஞ்சு என்னைய பெரிய குருவாக உலகமே மதித்து எனக்கு அவார்டு கொடுத்து
அதுக்கு ஒரு டேக் வச்சு இத்தனை லட்சம் பேரை நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு இவ்வளோ புகழ் கிடச்சிருச்சு, உலகத்தில் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருச்சு, அந்த ஒரு மொமெண்ட்டு சக்ஸஸ் ஆனால் கிடையாது. அந்த ஒரு உன்னதமான இலக்கு இருக்கணும். அது இந்த பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாக இருக்கணும், எதிர்மறையாக இருக்கக்கூடாது. அதை நோக்கி நான் பயணிக்கிற ஒவ்வொரு கணமும் தான் என்னுடைய சக்ஸஸ். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு கணமும் அது கடினமாகவே உங்களுக்கு இருக்காது. உங்களோட கேள்விக்கு வர்றேன், கடினமாக எப்படி இருக்க முடியும்? இப்போ நான் கார் ஓட்டிட்டு நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன், இல்லை கார் ஓட்டிட்டு ஒரு வேலைக்காக நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு கடினமாக இருக்கும். ஏன் லட்சியத்துக்காக நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போ இந்த கார் ஓட்டுறதே எனக்கு ஆனந்தமாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன், எதுக்காக சாப்பிட்றேன்? இந்த உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பசி எடுக்குது. ஏன் இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்? ஏன்னா இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் என்னால் தெம்பாக போய் அங்கே பேச முடியும். அப்போ அந்த சாப்பிட்ற செயல் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், ஆனந்தத்தை தான் கொடுக்கும். நான் இதுக்காக ஒரு புத்தகம் வாங்குகிறேன், அப்போ என்னுடைய ஞானத்தை வளர்க்குறதுக்கு நான் அந்த புத்தகம் படிக்கிறேன், அப்போ அந்த செயல் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க. ஸோ எல்லா செயலுமே என்னுடைய அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதில் கடினமும் இருக்காது, அதில் சலிப்பும் வராது. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அதை லூஸ் பண்ண மாட்டீங்க. அதிலிருந்து நான் பிரேக் எடுத்துகிட்டு நான் போய் ஓய்வு இதுதான் எனக்கு ஓய்வு, இதுதான் எனக்கு ஆனந்தம். அப்போ எனக்கு பிரேக்குங்கிறதே அங்கே கிடையாது. எப்போ நான் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்போ நீ இந்த செயலை ரசிக்கலைன்னு அர்த்தம். இதுதான் பெரிய உண்மை. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் அதை நோக்கி இருக்கீங்களா, இல்லை அதுலேருந்து விலகி நிற்கிறீங்களா? அதில் விலகி நின்னீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. எப்போ அந்த மொமெண்ட்டில் அடுத்த மொமெண்ட்டு நீங்கள் ட்ராக்குக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ சக்ஸஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் மொமெண்ட். இந்த மொமெண்ட் நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன், அடுத்த மொமெண்ட்டு கரெக்டாக இருக்கியா, இப்போ சக்ஸஸ். ஒரு டெஸ்டினி கிடையாது. சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினி, இட் இஸ் எ ஜேர்னி. இந்த பாதையில் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கலாமா? சில பேர் வாழ்க்கையில் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. எனக்குமே சின்ன வயதில் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலையே, நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தொலைஞ்சு போன ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ அந்த உணர்வுலேருந்து இந்த பாதையை வந்து சேர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன் அந்த உணர்வு வருது ஃபஸ்ட்டு அப்படின்னா, இயற்கை வந்து அந்த நீங்கள் பிறக்கும்போது உங்களோட பாதையில் தான் உங்களை உட்கார வச்சது. நீங்கள் அந்த பாதையை விட்டுட்டு சமுதாயம் பின்னாடி நம்ம சுற்றிட்டோம். சமுதாயத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதில் சுற்றும்போது இது என்ன பண்ணுன்னா உங்களை நிம்மதியாக இருக்கவே விடாது. எது பண்ணாலுமே உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. திருப்பி திருப்பி உங்களை இங்கே தான் பிடிச்சி இழுக்கும். ஆனால் நான் வந்து சமுதாயத்து பின்னாடி போகிறேன், எங்கள் அப்பா சொல்கிறத கேட்குறேன், என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்குறேன், எனக்கு பணம் வேணுங்கிற ஆசையில் நான் ஒரு வேலையில் போய் சேர்றேன், பவர் வேணுங்கிற ஆசையில் நான் பல காரியங்களை செய்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட் நியூக்ளியஸ் வந்து உங்களை விடவே விடாது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சுனாலே நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் நான் சொல்வேன். இஃப் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள், திஸ் இஸ் த ரைட் டைம். இதுதான் கரெக்டான. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் சொத்து இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை உருவாக்கும் போது ஒரு பெரிய குண்டு விழும் அந்த வீட்டில். அந்த குண்டு என்னன்னா உங்கள் கம்ஃபர்ட்டை உடைக்கும். அது என்ன சொல்ல வருதுன்னா, நீ வந்து தப்பாக இருக்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கவே கூடாது, ஆனந்தமாக தான் இருக்கணும். கம்ஃபர்ட்டுங்கிறது நம்ம கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு ஒரு கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும். அது நீங்கள் பிரேக் பண்ணலைன்னா எக்ஸிஸ்டன்ஸு பிரேக் பண்ண வைக்கும், உடச்சி விடும். அது உடச்சிருச்சுனாலே நீங்கள் சரியான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் என்னை பார்க்க வர்றவங்க எல்லாம் பயங்கரமான பிரச்சனை இருக்கிறவங்க தான் என்னை பார்க்க வருவாங்க. பிரச்சனையே இல்லாதவன் குருவை தேடவே மாட்டான். கோயிலுக்கு போகிறவங்கள நீங்கள் பாருங்களேன், பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போவாங்க. அவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னா அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு தெய்வ பக்தி இருக்காது. ஏதோ ஒரு அடி விழும், அதுக்கப்புறம் தான் அது அடி இல்லை, உங்களை வந்து அந்த ட்ரூத் வந்து உங்களை பிடிச்சி ட்ராக்குக்கு கொண்டு வர்றதுக்கு இயற்கை செய்யக்கூடிய ஒரு சூட்சமம் தான் அது. ஸோ நீங்கள் அந்த குழப்பத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் சரியான நேரம். இறைவன் வந்து உங்கள் கூட பேசுகிறாரு, அந்த உணர்வு வந்து உங்கள்கிட்ட சொல்லுது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பூரா தூக்கி ஓரம் கட்டிடு, தனியாக உட்காருங்க. தனியாக உட்காந்து உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னெல்லாம் செயல் பண்ணீங்களோ
அதை உங்களுக்காக பண்ணீங்களா, இல்லை இன்னொருத்தர் சொன்னதுக்காக பண்ணீங்களா, ஒரு அங்கீகாரத்துக்காக பண்ணீங்களா, பணத்துக்காக பண்ணீங்களா, ஒரு கௌரவத்துக்காக பண்ணீங்களா, ஒரு ஆசைக்காக பண்ணீங்களா, கம்ஃபர்ட்டுக்காக பண்ணீங்களான்னு எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் உங்களை விட்டு போயிடும். மிச்சம் இருக்கும்போது உங்களுக்கு இயல்பான ஒரு தெளிவு வரும். அதுதான் உங்களுடைய ட்ராக். அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே வராது, எதுவுமே வராது. எல்லாமே உங்களை தேடி வரும். எல்லாமே எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு பிளேஸ். அதுதான் நீங்கள் கரெக்டாக சுதர்மத்தில் வந்து உட்காந்துட்டீங்கிறது அர்த்தம். இதுக்கு பல டெக்னிக்கெல்லாம் வச்சுருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கோ, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து பலவிதமான பயிற்சிகளும் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னாலும், நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்துட்டு தனிமையில் உட்காருங்க. தனின்னா நீங்கள் வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, மியூசிக் கேட்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது. சும்மா உட்காரணும். அதான் அந்த காலத்தில் சும்மா இருன்னு சொன்னான். ஒரு பர்பஸ் இல்லாமல் நீங்கள் உட்காரணும். இப்போ நீங்கள் இங்கே இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோங்கிற ஒரு பர்பஸோடு உட்காருறீங்க. ஒரு வாக்கிங் போகிறீங்க. ஒரு வாக் பண்ணும்போது டாக்டர் நடக்க சொல்லியிருக்காருன்னு நீங்கள் நடக்கிறீங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஒரு புரோட்டீன் உணவு சாப்பிட்றீங்க. என் உடம்பு குறையும். எல்லாமே நீங்கள் கவனித்து பாருங்களேன், ஒரு நோக்கத்தோடு தான் செய்வீங்க. நான் என்ன சொல்கிறேன், நோக்கமே இல்லாமல் டெய்லி கொஞ்சம் நேரம் இருங்க. எதுக்குப்பா உட்காந்துருக்கேன் தெரியல, நான் சும்மா உட்காந்துருக்கேன். உட்கார்றதே நான் ரசிக்கிறேன். நான் நடக்கிறேன். எதுக்கு நடக்கிறேன்? இல்லை அந்த கடையில் போய் காஃபி குடிக்கிறது. நான் காஃபி குடிக்க போகிறதில்ல, என் டெஸ்க்குக்கு போகிறதில்ல, என் வீட்டுக்கு நான் போகிறதுக்காக நடக்கலை. நான் சும்மா நடக்கிறேன். நான் சும்மா உட்காந்துருக்கேன். நான் சும்மா அப்படியே வானத்தை பார்த்துட்ருக்கேன். அது மாதிரி உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு அடுத்த 10 நிமிஷம், அடுத்த 20 நிமிஷம் நான் வந்து எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் என் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காருங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும். அப்படி உட்காந்து ஒரு 10 நாள் நீங்கள் உட்காந்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஒரே நாளில் கூட உங்களுக்கு பெரிய ரியலைசேஷன் வரும். நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். பெரிய மிராக்கிள் கேன் ஹேப்பன். 10 நாள்லேயும் நடக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இது வந்து நோக்கமே இல்லாமல் இருக்கணும். இருந்துட்டானா நடந்துடும். இப்படி நோக்கமே இல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றிக்க முடியுமா? நீங்கள் சொல்லும் போதே அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்றது தெரியுது. ஆமாம். வாழ்க்கை முழுவதுமே அது இயல்பாக இந்த ஒரு நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்க முடியுமா? இல்லை அப்பப்போது இந்த நோக்கன்றது தேவைப்படுமா? இல்லை, நீங்கள் அந்த மாதிரி உட்காரும் பொழுது நான் ஏன் அதை உட்கார சொல்கிறேன்னா, உங்களுடைய பழைய பேக்கேஜ் எல்லாம் ட்ராப் ஆகும். இப்போ சமுதாயத்துக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை வேலையும் தான் என்னை இந்த ட்ரூத்துலேருந்து, உண்மையிலேருந்து விலக்கி கொண்டு போச்சு. இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்டில் தான் நீங்கள் இருக்கணும். இதுதான் உங்கள் பிறப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, பேருக்காகவோ, பல காரணங்களுக்காக இந்த பாயிண்ட்டை விட்டு விலகிட்டீங்க. இங்கே வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் ட்ராப் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிடிச்சி இந்த இடத்துல இழுத்துட்டு வரும். கரெக்டாக இந்த இடத்துல நியூக்ளியஸில் வந்து உட்காந்துருவீங்க. உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறது அது தெளிவாக சொல்லிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே வராது. அதுதான் உங்களுடைய சொத்து. அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே அது வந்து உங்களுக்கு பிலீஃபை கொடுக்காது, ஒரு பெரிய சக்தியே உங்களுக்குள்ளே உருவாயிரும். அது எல்லாத்தையும் உங்கள் கண்ணில் காமிக்கும். பணத்தை கண்ணில் காமிக்கும். ஓ, இதை நான் பண்ணுனா நான் இங்கே போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பிலீஃபே இல்லை. இட் இஸ் நாட் அ பிலீஃப். இது வந்து பிலீஃபையும் தாண்டி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். ட்ரஸ்ட்டையும் தாண்டி ஒரு அசாத்தியமான ஒரு உறுதி வந்துடும் உங்களுக்கு. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நத்திங் கேன் ஸ்டாப். உங்களுக்கு குழப்பமே அதுக்கப்புறம் வராது. இதைத்தான் நான் என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் லா ஆஃப் அட்ராக்ஷன், இட் இஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். யூ ரிஃப்ளெக்ட். லைஃப் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன். இப்போ எனக்குள்ளே அந்த பொசிஷனிங் வந்துருச்சு இல்லை, அப்படியே அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். இப்போ நமக்கு எனக்கு ஒன்று நடக்கலைன்னா நீ போய் லைஃப்பை நோண்டாத. லைஃபுங்கிறது இமேஜ், அது ஒரு பிம்பம், மிரர். அது இப்போ நான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் வந்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை போய் நோண்டாதேங்கிறேன். ஒரிஜினலில் கையை வையேன்னு சொல்கிறேன். இங்கே மாறுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் 100% உடனே மாறிடும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு அட்ராக்ட் எனி திங். யூ ஆர் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங். லைஃப் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பயன்படுத்தக்கூடிய பொருள்,
பா நம்ம நினைக்கிற எண்ணம் எல்லாமே என் நியூக்ளியஸை வச்சு தான் நடக்குது. எப்படி நான் வந்து ஒரு காரை ஆசைப்பட்டப்போ என் கண்ணு முன்னாடி காராக நிற்கிதோ, எல்லாமே எனக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கு வர்றதுக்காக தான் நான் இந்த சூட்சுமத்தை சொல்லித்தரேன். அது வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குழப்பமே இருக்கு. இந்த சும்மா இரு, தனிமையில இருன்னு நீங்க சொன்னீங்க. ம். அது இன்னைக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. முக்கியமா ம். மொபைல் ஃபோன். ஒரு ம். 5 நிமிடம் சும்மா இருந்தா, அதாவது நான் ஒரு கியூல வெயிட் பண்றேன். ஒரு கையில தட்டு இருக்கு, சாப்பாட்டுக்காக கியூல வெயிட் பண்றப்போ, ஒரு கையில தட்ட புடிச்சுட்டு, ஒரு கையில ஃபோன் எடுக்கணும்னு தோணுது. ஆமா. இது வந்து ரொம்ப பிராக்டிகலான ஒரு அட்வைஸா உங்கள்ட்ட இருந்து கேட்கிறேன். இந்த ஃபோனு, இந்த ரீல்ஸ் பார்க்குறது, எந்நேரமும் ஃபோன எடுத்து பார்க்கணும்னு ஒரு உந்துதல் வருதே, அது ஏன் வருது? இல்ல அதிலிருந்து வெளிய வந்து ஒரு புரொடக்டிவான லைஃபா மாறணும்னா நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஏன் வருதுங்கிறதுக்கு வர்றேன். நான் ஏற்கனவே இதை வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நான் இருக்கிற நிலையில் எனக்கு வந்து அமைதி இல்லை. ம். இப்போ நான் இப்படி சும்மா உட்காரணுன்னா என்னால் சும்மா உட்கார முடியாது. எப்பா எடு அதை பாரு. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் இந்த உயிர் சக்தி வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தேடுது. ஐ நீட் டு கெட் என்டர்டெயின்ட். ம். அது மொபைலாக இருக்கலாம், ஒரு மூவியாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கலாம், ஒரு கார் டிரைவாக இருக்கலாம், அல்லது என்னுடைய காதலியோட பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்டோட அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லையா சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை ம். தூங்குறதா இருக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவனுக்குள்ளே என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஐ நீட் டு பி என்டர்டெயின்டு. இந்த என்டர்டெயின்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாயை. இது வந்து ஒரு பெரிய போதை. இது வந்து இவங்க இப்படியே பழகிட்டாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு என்டர்டெயின்மென்ட்ன்னு நீங்க சொல்றது, உங்களுக்கு வந்து சலிப்ப தான் ஏற்படுத்தும். நீங்க ஒரு ஆமா, 1 மணி நேரம் நீங்க ரீல்ஸ வாட்சுங்க. எரிச்சல் வந்துரும். ஆமா. இது வந்து கொஞ்சம் நீங்க விழிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியுது. இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில ஒரு எரிச்சல உண்டு பண்ண போகுது. எரிச்சல் மட்டும் இல்ல, கில்ட்டையும் உண்டு பண்ணும். ஐயோ! ஆமா. இவ்வளோ நேரத்த நான் வீணடிச்சுட்டேனா? இவ்வளோ நேரம் அந்த டிவி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரோகிராம் பார்த்துட்ருப்பாங்க. நடுவுல ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில வந்து ஒரு 4 சேனல போய் ஸ்க்ரால் பண்ணுவாங்க. அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா, அடுத்த சேனலுக்கு மாத்துவாங்க. திரும்ப இந்த சேனலுக்கு வருவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு சிக்னஸ்ஸு. இது எப்போ நீங்க சரியாகும்னா, உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வ நான் ஏற்படுத்தியே ஆகணும். இது நான் அந்த சாப்பாட்டு விஷயத்துக்கு கவனிக்க சொன்ன மாரி, இத நான் என்னையே ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்றேன்? அப்படிங்கிறது. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் ஏன் நமக்கு சலிப்ப தட்டுதுன்னா, இயற்கையிலேயே இது இப்படித்தான் இருக்குது. இந்த உயிருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தேவை கிடையாது. இயல்பாவே அது ரொம்ப என்டர்டெயின்டா தான் இருக்குது. அது ஆனந்தமா தான் இருக்குது. அத நாம புரிஞ்சுக்கல. இப்ப அதுதான் பெரிய இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம ரொம்ப தப்பான விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கோம். டிஸ்ட்ராக்ஷன் தான் லைஃபோட ஒரு ஃபண்டமெண்டலாவே இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எனக்கு எப்போ இதுலேருந்து நான் வெளியில வர்றேனோ, அப்பதான் நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல நான் வந்து செய்யவே முடியும். இத புரிஞ்சுக்கிறதன் மூலியமாக நான் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் இத குறைக்கணும். ஒரே நாள்ல நம்ம பண்ண முடியாது. எனக்கு மைண்டுல ஒரு பிளானிங்க நான் வச்சுக்கணும். இதுக்கு சொல்யூஷன் வந்து டு ஸ்டார்ட் வித் இம்மீடியட்டா நம்ம பண்றது என்னன்னா, டெய்லி கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து பழகணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அந்த பழக்கத்த உண்டு பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு ரசிக்க தொடங்குவீங்க. அந்த என்டர்டெயின்மென்ட் வந்து உங்களுக்கு சலிப்பு தட்டாதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் சும்மா உட்கார்றேன். ஆரம்பத்தில அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க இப்படியே பழகிட்டோம் நம்ம சப்கான்ஷியஸ்ல. ஆனா நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. எனக்கு ஒரு ஃபோன் தேவைப்படல. ஒரு மூவி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஒரு வெளிய ட்ரிப்பு போணும், டிரைவ் போணும்னு அவசியம் இல்ல. ஒரு எதுவுமே இல்லாம நல்லா இருக்கே இது. அப்படின்னு அத ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் எடுக்கும். அந்த ரசனைய நீங்க வந்து அதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த விஷயத்த ரசிக்கிறோமோ, அத நெறைய செய்ய ஆரம்பிப்போம். அத நெறைய செய்ய ஆரம்பிச்சோம்னா, அந்த நேரத்த நீங்க அதிகப்படுத்திட்டே போவீங்க. அந்த நேரத்த அதிகப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே அத நீங்க நிறுத்தணும்னு நெனச்சீங்கன்னா, த மோர் யூ ட்ரை டூ கண்ட்ரோல் இட் நீங்க அடிக்ட் தான் ஆவீங்க. ஸோ அதனுடைய ஆப்போசிட்ட பிடிச்சத பண்ண பாருங்க. அந்த பிடிச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து. நம்ம பிரபஞ்ச சக்தியை பற்றி பேசுகிறப்போ ம் எனக்கு பிரபஞ்சம்னா என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதில் ஒரு மாஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்குது, டைம் ம் இருக்குது, பிக் பேங் தேரி ம் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஒரு ஃபிசிக்ஸ் மூலமாக இந்த பிரபஞ்சம் அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட ம் தத்துவங்கள்லேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ம் இந்த பிரபஞ்சம் எனக்காக ஒரு செயலை செய்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை படிக்கிறேன். ம் அப்போ இந்த பிரபஞ்சம் சாதா இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் மேட்டர் கிடையாதா? அதற்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? அது நான் நினைக்கக்கூடியதை அது எப்படி எனக்காக செஞ்சு கொடுக்க முடியும்? அதற்கு ஒரு உயிரோ கான்ஷியஸ்னஸோ இருக்கா? இது எப்படி நான் வந்து தர்க்க ரீதியாக புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு இது அறிவால் புரிஞ்சுக்கவே முடியாது. இது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதாவது இந்த மைண்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சமுத்திரம் மாதிரி. அந்த சமுத்திரத்தை நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு ஸ்பூனை கையில் வச்சுக்கிட்டு, இந்த ஸ்பூனு தான் மைண்டு. இந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு அந்த சமுத்திரத்தை மெஷர் பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க. வாய்ப்பே இல்லை. இதை மெஷரே பண்ண முடியாது. இந்த ஸ்பூனை தூக்கி போட்டுட்டு நீங்கள் சமுத்திரத்துக்குள்ளே குதிக்கணும். நீங்கள் சமுத்திரமாக மாறினா மட்டும்தான் அந்த சமுத்திரத்தை உணர தான் முடியுமே தவிர, அதை மெஷர் பண்ணியோ புரிஞ்சுக்கவோ வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இருந்தாலும் இதை லாஜிக்கலாக இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு உண்டானதை பிரபஞ்சம் கொடுக்கல. பிரபஞ்சம் வேறு, நான் வேறு இல்லை. இது நான் ஒரு அட்வான்ஸ்டு வகுப்பில் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். எப்படின்னா, இப்போ இப்போ உங்கள் உடம்பு இருக்குது, என் உடம்பு இருக்குது. இது வந்து ஒரு மண் பானைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 இதை வச்சு ஒரு உதாரணத்தை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இந்த உடம்புங்கிறது மண் பானை. என் உடம்பு ஒரு மண் பானை. இன்னொரு உயிர் வந்து இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, நாய் இருக்குது, மாடு இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு ஷேப்பில் ஒரு உருவமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ். இந்த அத்தனை கண்டெய்னரும் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சமுத்திரத்துக்குள்ளே முக்கி வச்சுருக்கோம். சரியா? இது எல்லாமே இப்படி முங்கி உள்ளே இருக்குது. இப்படி முங்கி உள்ளே இருக்கும்போது இப்போ இந்த இந்த ஹோல் சமுத்திரத்துலேயும் நான் ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணுறேன். பயங்கரமான ஒரு உஷ்ணம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மொத்த சமுத்திரமும் ஆவியாக மாறிடுது. அப்போ இப்போ தண்ணி எல்லாம் ஆவியாக மாறிடுச்சு. இப்போ உங்கள் கண்ணுக்கு பானை, இந்த வெசல் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் வந்து சிவா, மித்ரே சிவா, இவர் கிருஷ்ணன் இங்கே இருக்கார், அங்கே ஒரு பாம்பு இருக்குது, இங்கே ஒரு புலி இருக்குது, இங்கே ஒரு வந்து பூச்சி இருக்குது, இங்கே ஒரு யானை இருக்குது, இப்படியெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உஷ்ணம் வந்து இல்லாமல் போய் குளிர் வந்துடுது. குளிர் வந்தவுடனே இந்த ஆவியானதெல்லாம் மறுபடியும் சமுத்திரமாக மாறிடுச்சு. இப்போது வெறும் சமுத்திரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அங்கே பாத்திரம் எல்லாமே உள்ளே முங்கி இருக்குது. ஆனால் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போது இந்த நிலை தான் உண்மையான நிலை. இப்போது என் பானை முங்கி தான் இருக்குது. இந்த பானைக்குள்ளே இருக்கிற தண்ணியும் உங்கள் பானைக்குள்ளே இருக்கிற தண்ணியும் வேறு வேறு தண்ணியா இல்லை ஒரே தண்ணியா? ஒரே தண்ணி தான். ஒரே தண்ணி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே தண்ணி தான். இப்போ இந்த பானைக்குள்ளே நீங்கள் ஒரு ரிப்பிளை ஏற்படுத்தினீங்கன்னா மொத்த பிரபஞ்சத்தையே நீங்கள் அசைக்கிறீங்க. அந்த ரிப்பிள் வந்து மொத்த ஓஷனையே மாற்றும். ஒரு இடத்துல ஒரு சலனம் ஏற்பட்டால் மொத்த அண்ட சராசரமே அசையும். இப்போ ஒரு இன்னொரு பானைக்குள்ளே ஒரு சலனம் ஏற்பட்டாலும் எல்லா இடத்துலையும் போகும். இப்போது இந்த தண்ணியை வெறுக்குது அப்படின்னா ரெண்டும் ஒரே தண்ணி தான்ப்பா. அந்த வெறுப்பு உனக்கு திரும்பி வரதான் போகுது. நீங்கள் நினைக்கிறது பிரபஞ்சம் கொடுக்கல. நீங்கள் தான் பிரபஞ்சமும், நீங்கள் தான் அதில் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாற்றத்திலேயே அது உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அதுவாக மாறிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இது வேறு வேறு கிடையாது. இது வந்து லாஜிக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போது சித்தர்களுக்கும் சராசரி மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து இந்த தண்ணியை குளிர்ந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு தண்ணி மட்டும்தான் தெரியுது, உருவம் தெரியல. அப்போ உங்களை பார்க்கும்போது இது நான் தான் பார்க்குறாங்க. இந்த 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 யானையும் நான் தான், அதுவும் நான் தான், இந்த புலியும் நான் தான், இந்த புல்லும் நான் தான், இந்த அண்ட சராசரமே நான் தான். இதைத்தான் அகம் பிரம்மஸ்யம்னு சொல்கிறாங்க.
ஸோ எல்லா உயிரும் நான் தான். இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பயிர் வேற, நான் வேற இல்ல. இப்ப அவர் வந்து குளிர்ந்த நிலையில இருக்கிறாரு. அவரோட பொசிஷனிங் வந்து அப்படி மாறிடுச்சு. நம்ம வந்து பயங்கர வெப்பத்துல உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்ம கண்ணுக்கு தண்ணி தெரியவே மாட்டேங்குது. வெறும் பொருள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இப்ப நீ வேற, நான் வேற. இந்த பானை வந்து அந்த பானைய வெறுக்குது. அந்த அந்த பாத்திரத்த அடிக்க பாக்குது. அப்போ இந்த பிரிவினை தான் இங்க இத்தனை கேள்வியையும் கொண்டு வருது. அப்போ இந்த கேள்விக்கு நான் என்ன விடை கொடுத்தாலும், நீங்க அத பிரிவினையில இருந்து பார்க்கும்போது லாஜிக்கலா உங்களுக்கு அது புரியவே புரியாது. இந்த கேள்விக்கு விடை குடுக்கிறத விட, உங்களுடைய வெப்பத்துல இருக்கிற உங்கள, குளிர்ந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் என்னைக்கு மாத்தறனோ, நீங்க கண்லயே பார்ப்பீங்க. அதுதான் உணர்தல்னு பேரு. அந்த உணர்வு நிலைக்கு என்னைக்கு வர்றீங்களோ, அன்னைக்கு தான் முழுமையான ஒரு புரிதலுக்கு நீங்க வருவீங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. விளக்கம் நீங்க விளக்கத்த ஏற்கனவே குடுத்துட்டீங்க. இத விளக்க முடியாதுன்னு இருந்தாலும் எனக்குள்ள உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னால இத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்னோட வாழ்க்கை பயணத்துல இதுல சில விஷயங்கள நான் அனுபவ ரீதியா சில விஷயங்கள பார்த்துருக்கேன். தர்க்கத்தால புரிய வைக்க முடியாத சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்ப நீங்க சொல்லும்போது இத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க முடிச்சுக்கலாமா? ஏன்னா என்னன்னா நான் இன்னொரு கேள்வி எடுத்துட்டு வந்தேன். நீங்க சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5, 6 பதில்லயே எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. இப்ப நான் என்னால கேள்வி கேட்டா எனக்கு எப்படி தோணுதுன்னா, அதான் உனக்கு பதில் தெரியுதுல்ல ஏன் கேட்குற? அப்படி எனக்கு தோணுது. என்னால கேட்க முடியல. 40 கேள்வி ஞாபகம் இல்ல. இப்ப நான் ஃபோன் எடுத்தேன்னா, நான் பதில் சொல்லிடுவேன். சார் நீங்க போங்க சார். எனக்கு அப்படிதான் இருக்கு இப்போ ஃபீலிங். நானே பதில் சொல்லிடுவேன். அப்ப கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா இந்த மாரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இருந்ததில்ல. உங்க புத்தகத்தையே நான் படிக்கும்போது கூட, இத நான் அனுபவிச்சதில்ல. நான் ப ஆமா. இது வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு வித்தியாசமான ஒரு நிகழ்வு எனக்கு இப்ப நடந்தா மாரி இருக்கு. குருஜி நான் வரத்துக்கு முன்னாடி கரெக்ட்டா 40 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட காணொளி எல்லாத்துலயுமே இந்த 40ன்ற நம்பர நான் ஃபாலோ பண்ணுவேன். 40 கேள்வி எடுத்துட்டு வந்திருந்தேன். 40 கேள்வியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத கேள்வி தான். அப்போ ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா, இன்னொரு கேள்வியும் இருக்கும். உயிரோட தான் இருக்குன்றதுக்காக நான் யோசிச்சு 40 கேள்வி எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க முதல்ல சொன்ன ஒரு 5 கேள்வியோட பதிலே 40க்கும் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உணர்வுன்றது வரல. ஏன்னா இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா, என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, "பதில் உனக்கு தெரியும்ல, ஏன் கேட்குற?" அப்படின்னு இருக்கு. அந்த கேள்வி கேட்கும்போது, உள்ளேருந்து அந்த கேள்வி கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் வரணும். அந்த ஆர்வம் இப்ப குறைஞ்சு, பதில் கிடைச்ச ஒரு தெளிவ உணர்றா மாதிரி இருக்கு. அதனால மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைச்சதுனால, இத நான் இங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க கேட்ட பல கேள்வியா இருக்கட்டும், எனக்குள்ள வந்த பல சந்தேகங்களா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே குருஜி கிட்ட இருந்து ஒரு தெளிவான ஒரு உணர்தல, இல்ல ஒரு பதில நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இத தாண்டி உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த காணொளி உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குருஜி பல வகுப்புகள் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குருஜியோட எந்த ஒரு வகுப்புக்கும் நான் போனதில்ல அப்படின்னு அந்த பணவாசம்ன்ற வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்க. நான் போணும் அப்படின்ற ஒரு ஆசைய வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு டைம் செட் ஆகாதனால போணும் அப்படின்றத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த வகுப்பு எப்படி இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்றத உணர்வு ரீதியா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த சில வகுப்புகளுக்கு கட்டாயம் நான் போறேன். போயிட்டு வந்து அங்க நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்க நண்பர்களோட கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, கற்க கசடற அல்கமி 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து குருஜிய ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ கிருஷ்ணன்.